ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோனா, நாங்கள் மஸ்கட்டில் நடக்கிற மஸ்கட் நைட் ஈவெண்ட்டுக்கு போயிருந்தோம். மஸ்கட்டில் வந்து ஒரு 5 இல்லை 6 இடத்துல நடக்குதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் போயிருந்த இடம் வந்து குரத்தில் இருக்க அல் நசீம் பார்க். எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இந்த ஈவெண்ட் நடக்குது. இருந்தாலும் சரி நம்ம அல் நசீம் பார்க் கூட போகலான்னு சொல்லிட்டு அங்கே பிளான் பண்ணி போயிருந்தோம். நாங்கள் வந்து அசசன் டேக்கு முன்னாடி நாள் போயிருந்தோம். நாங்கள் போயிருந்த அன்றைக்கி வந்து சாட்டர்டே. அந்த டைமில் பார்த்திங்கன்னா லாங் வீக்கெண்ட், அதாவது தொடர்ந்து 3 நாள் வந்து லீவ் வந்துருந்துச்சு. அந்த சமயத்தில் நாங்கள் போயிருந்தோம். அதனால் ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. அன்றைக்கி வந்து கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால எங்களால் ஃப்ரண்ட் சைட் வழியாக வர முடியல. ஏன்னா அங்கே பார்க்கிங்க்கு இடமே கிடைக்கல. அதனால் சுற்றிக்கிட்டு பேக் சைட் வழியாக தான் வந்திருந்தோம். அன்றைக்கி வந்து டிக்கெட் எங்களுக்கு ஃப்ரீ தான். அசெஷன் டேக்கு முன்னாடினால எல்லா இடத்துலையுமே வந்து டிக்கெட் ஃப்ரீயாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால் நாங்கள் அன்றைக்கி தான் போயிருந்தோம். டிக்கெட் வந்து ஃப்ரீ இருந்தாலுமே எல்லாத்து கையிலையும் இந்த மாதிரி டேக் கட்டி விட்டு தான் அனுப்புனாங்க. அது ஏதாவது கவுண்டிங்க்கு கணக்காக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் அந்த ஈவெண்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனது பார்த்தீங்கன்னா 8:30க்கு மேலே இருக்கும். அங்கே போகிறதா பிளானே இல்லை. சடனாக பிளான் பண்ணி அங்கே கிளம்புனோம். அதனால் 8:30 ஆகிடுச்சு அங்கே உள்ளே போகிறதுக்கே. ஃபயர் ஒர்க் எப்போ பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. சரி இருந்தாலும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போனோம். நாங்கள் பேக் சைட்லேருந்து என்ட்ரி ஆனதுனால ஒரு சைட்லேருந்து பார்க்கல, அந்த சைடு இந்த சைடுன்னு மாற்றி மாற்றி சுற்றிட்டு இருந்தோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேஜிக் ஷோஸ் மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் இந்த சின்ன பசங்களாம் சேர்ந்து கல்ச்சர் ப்ரோக்ராம் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களோட பாட்டு, டான்ஸ் இந்த மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு. இந்த இடத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது எல்லாமே ஃபுட் ஸ்டால் தான். இவங்களுடைய ஒமானி ஃபுட்டுங்க. ஒவ்வொரு ஸ்டால்லையுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இவங்களுடைய ஃபுட் ஐட்டங்கள் ஏதோ ஒன்று செஞ்சு வித்துட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல மட்டுமே நிறைய ஃபுட் ஸ்டால் இருந்துச்சு, சின்னதாக. இந்த ஏரியா முழுக்கவே இவங்களோட கல்ச்சரை வந்து ஷோ பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. இவங்க என்ன மாதிரி வேலை பார்க்குறாங்க, அதாவது இந்த மீன் பிடிக்கிறது, அவங்க ஊரில் இந்த கைவினை பொருட்கள் மாதிரி செய்கிறது, அந்த மண்பாண்டங்கள் செய்கிறது, இது எல்லாமே இந்த இடத்துல சுற்றி இருந்துச்சு. இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்கார் பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து அவங்களுடைய மீன்பிடி தொழில் எப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதாவது அவங்க அந்த போட்டு வச்சு பண்ணுறது, படகு வச்சு பண்ணுறது, அந்த மீன் வலை இதெல்லாம் வச்சு அவங்களுடைய அந்த ட்ரெடிஷ்னல் அப்படியே ஷோ பண்ணாங்க. இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மண்பாண்டங்கள், நம்ம ஊரில் இப்படி அந்த பனை ஓலையில் அந்த மரம் அது இது நிறைய சின்ன கைவினைப் பொருட்கள் செய்வாங்க. அதே மாதிரி இவங்களதிலும் வந்து இவங்களுடைய ஐட்டங்கள் ஏதோ நிறைய செஞ்சு அந்த இடத்துல ஆப்போசிட்டில் வச்சுருந்தாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பெரிய டிஸ்பிளே இருந்துச்சு. எல்லாரும் அதுக்கு முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த டிஸ்பிளேல ஏதாவது இவங்களுடைய கல்ச்சர் பற்றி ஏதாவது காட்டினாங்களா, இல்லை ஏதாவது வேறு ஏதாவது இந்த டிஸ்பிளேல காட்டினாங்களான்னு தெரியல. நாங்கள் போனப்போ அந்த இடத்துல எதுவுமே காட்டலை. கார்ட்டூன் கேரக்டர்ஸ் மட்டும் அந்த இடத்துல நிறையா இருந்தது. அந்த இடத்துல இருந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க கொஞ்சம் பேர். இந்த இடத்துல வந்து அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் டான்ஸ் ஆடிட்டு சாங் பாடிட்டு இருந்தாங்க. நான் இது அவங்களுடைய ஒரிஜினல் வாய்ஸ்லேயே போடுறேன் பாருங்கள். இந்த சைட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ப்ளே ஏரியா மாதிரி தான் இருந்தது. நிறைய கேம்ஸ் இருந்தது. பசங்களுக்கு, பெரியவங்களுக்கு, சின்னவங்களுக்கு நிறையாவே கேம்ஸ் இருந்தது. இது பார்த்திங்கன்னா ஏதோ பலூன் மாதிரி தண்ணிக்குள்ளே போட்டு அதில் நம்ம ரோல் ஆக அது அப்படியே சுற்றிட்டுருக்கும். பசங்க பாருங்கள் உள்ளே ஏறி சுற்றிட்டுருப்பாங்க. இதையெல்லாம் பார்த்தவொடனே இந்த ப்ளே ஏரியாவுக்குள்ளே வந்தவொடனே என் பொண்ணுக்கு பார்த்தவொடனே ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிட்டு, அம்மா நான் அதில் உட்காரேன் இதில் உட்காரேன்னு வரிசையாக கேட்க ஆரம்பிச்சிட்டா. இந்த இடத்துலேருந்து அப்படியே சுற்றி பார்த்தா ஃபுல்லாகவே ப்ளே ஏரியா மாதிரி தான், ஃபுல்லாகவே கேம்ஸ் தான் இருந்துச்சு பசங்களுக்கு. இந்த நடுவுலலாம் இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா இந்த லக்கி கேம்ஸ்னு சொல்லிட்டு இருந்தது. அது பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு. அது எப்படின்னா இந்த ஒரு அமௌண்ட் கட்டி அது வின் பண்ணனா நமக்கு அந்த ஐஃபோனு இந்த மாதிரி கிடைக்கிற மாதிரி லக்கி கேம்ஸ்னு சொல்லி வச்சுருந்தாங்க. சென்டர் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லக்கி கேம்ஸ்னு நிறைய இடத்துல வச்சுருந்தாங்க. நிறைய பேர் இதில் பார்ட்டிசிபேட் கூட பண்ணாங்க. நாங்கள் போயிருந்தப்போ ஒருத்தருக்கு ஐஃபோன் கூட கிடச்சிது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி, இது பேர் எனக்கு தெரியல, ஆனால் என் பையன் இதை பார்த்தவொடனே இதில் உட்காரேன் அப்படின்னு சொன்னான். ஒரு 2 நிமிஷம் அங்கே பக்கத்துலேயே நிற்க வச்சு அது தலைகீழாக நினச்சி அதை காட்டினேன். ஏன்டா இப்படி தலைகீழாக நிற்குதே, நீ பயந்துக்க மாட்டியா, வாமிட் எடுத்துட மாட்டியான்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் யோசிச்சுட்டு இல்லைம்மா வேணான்ட்டான். கட்டாயப்படுத்தி இல்லைடா போடா நான் சும்மா தான் சொன்னேன், நீ போகிறதுனா போ அப்படின்னு. வேண்டவே வேண்டான்ட்டான் கடைசி வரைக்கும். இப்போ ஒரு கேம் தெரியுது பார்த்தீங்களா, இதுக்கும் வந்து 2 ரியால்ஸ். ஆக்சுவலாக வந்து பெரியவங்க விளையாடுற எல்லா கேமுக்கும் வந்து 2 ரியால் இருந்தது. சின்ன பசங்க விளையாடுற கேம் பார்த்தீங்கன்னா எல்லாமே 1 ரியால் தான். ஆனால் பெரியவங்களுக்கு வந்து ஒரு 4, 5 தான் இருந்தது. சின்ன பசங்களுக்கு தான் நிறைய கேம்ஸ் இருந்தது.
நாங்கள் போனதே 8:30க்கு மேலே தான் அப்படிங்கிறனால ஃபயர் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சா இல்லை அதுக்கப்புறமா தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு எங்களுக்கு தெரியாமே நாங்கள் இந்த ப்ளே ஏரியாவில் சுற்றிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த ப்ளே ஏரியா சுற்றிட்டு இருக்கும்போதே ஃபயர் ஒர்க் ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் போயிருந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:30க்கு தான் இந்த ஃபயர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணனாங்க. நாங்கள் இந்த ஃபயர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ப்ளே ஏரியா அந்த இடத்துல இருந்தோம். அங்கேருந்து நடந்து இந்த ஃபயர் ஒர்க் நடக்கிற இடத்துக்கு போகிறதுக்குள்ளேவே அது கரெக்டாக முடிஞ்சு போச்சு. அந்த ஃபயர் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஒரு காம்பவுண்ட் மாதிரி இருக்குது. அந்த காம்பவுண்டுக்குள்ளே வச்சு தான் அந்த ஃபயர் ஒர்க் அவங்க பண்ணுறாங்க. அதை வந்து மேலே இருக்கிறத நம்ம வெடிக்கிறது மட்டும் தான் பார்க்க முடியும். உள்ளே அங்கே அவங்க ஃபயர் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. நம்ம ஊரில் இந்த மாதிரி பட்டாசு வெடிக்கிறதுலாம் சர்வசாதாரண விஷயந்தான். தீபாவளிக்கெலாம் நம்ம நிறையவே பார்த்துருப்போம். இருந்தாலும் இந்த ஊரில் வந்து இந்த மாதிரி பார்க்கும்பொழுது உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஊரில் எப்போ பட்டாசு வெடித்தாலும் அது நமக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது. பட்டாசு வெடிக்கிறாங்க அப்படின்னு தான் பார்ப்போம். ஆனால் இங்கே வந்து பட்டாசு வெடிக்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் நம்ம எல்லாராலையுமே இந்த பட்டாசை வெடிக்க முடியாது. கவர்மெண்ட் எப்போ வெடிக்குதோ அப்போ தான் நம்ம அதை பார்க்க முடியும். இந்த மாதிரி ஈவெண்ட்டில் இல்லைனா நேஷ்னல் டேயில் இந்த மாதிரிலாம் ஃபயர் ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ மட்டும்தான் நம்ம இதெல்லாம் பார்க்க முடியும். ஃபயர் ஒர்க்லாம் முடிச்சுட்டு திரும்ப நாங்கள் அந்த ப்ளே ஏரியாவுக்கு போயிட்டோம். ஏன்னா என் பொண்ணு ஏதாவது ஒரு கேம்லையாவது உட்கார வைங்கன்னு சொல்லி அழுவ ஆரம்பிச்சிட்டா. சரி அவளுக்காகவாவது போய் விளாண்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு போயிருந்தோம். நாங்கள் போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா பயங்கர குளிர். ஏன்னா இப்போ நாங்கள் நடந்து போயிட்டு இருக்க டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:35 ஃபயர் ஒர்க் முடிஞ்சிருச்சு. அந்த சமயத்துலலாம் ரொம்ப குளிராகவே இருந்தது. சின்ன பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கேம் இருந்தது. என் பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டேன் ஏதாவது ஒரு கேமில் தான் உட்கார வைப்பான்னு. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டா. எந்த கேம் வேணும்னே அவளுக்கு எது சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. சரி எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு இதை மட்டும் சூஸ் பண்ணோம். ஏன்னா இது ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் போகிற மாதிரி இருந்துச்சு. இது மேலேயும் கீழேயும் கொஞ்சம் ஏறி ஏறி இறங்குற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும்ல அதனால். என் பொண்ணு எந்த ஒரு கேமாக இருந்தாலும் ரைடாக இருந்தாலும் பயப்படவே மாட்டா. அவள் பாட்டுக்கு ஜாலியாக தைரியமாக ஏறி உட்காந்துட்டு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுவா. அதே மாதிரி தான் இதுலேயும் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஆனால் என் பொண்ணு சுற்றிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கேபினெட்டில் வந்து ஒரு பையன் வந்து கத்துன்னு பயங்கரமாக கத்தி அழுவ ஆரம்பிச்சிட்டான். அதனாலேயே கொஞ்சம் சீக்கிரமாக முன்னாடியே நிறுத்திட்டாங்க. ஏன்னா அவன் ரொம்ப அழுதுட்டான். எங்கே என் பொண்ணு தனியாக வேறு உட்கார வச்சிட்டாங்களா. என் பொண்ணு இந்த மாதிரி ஏதாவது பயந்துருவாளோன்னு நினச்சேன். ஆனால் அவன் மூஞ்சில் ஒரே புன்னகை தான். சிரிச்சுக்கிட்டே போனால் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஹாய் ஹாய்ன்னு சொன்னாலும் மூஞ்சில் அப்படியே ஒரு புன்னகையோடு போயிட்டு இருந்தா. இந்த கேம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நடந்து போயிட்டுருந்தோம். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சென்டரில் ஃபுல்லாக லைட் போட்டிருந்தாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அது பக்கத்தில் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. என்னென்னு பார்த்தா அங்கே ஒமானி அல்வாலாம் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துலையும் செஞ்சு அந்த இடத்துலையும் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மேலே சீஸ்லாம் போட்டு மேலே தோசை, அதுக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு இவங்களுடைய ஃபுட்டு இதெல்லாம் செஞ்சு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒமானி அல்வா பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் வந்து 2 ரியால்ஸு. நான் என் பையனை அதை வாங்கி கூடான்னு கேட்டேன். என் பொண்ணும் அது வேணான்ட்டா, என் பையனும் அது வேணான்ட்டாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி மற்றது இந்த சீஸ் எல்லாம் போட்டு ஃப்ரைஸ்லாம் நிறையா இருந்துச்சு. அதை தான் வந்து இந்த பசங்க ரொம்ப விரும்புச்சுங்க. ஆனால் நான் அதை வாங்கி தர மாட்டேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஃபவுண்டைன் மாதிரி சாக்லேட் ஊற்றிட்டு இருந்துச்சு. நிறைய ஃப்ரூட்ஸு பவுல் மாதிரிலாம் நிறைய வித்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இதான் முதல்ல நான் அந்த காட்டின லைட்டு சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப தூரமாக இருந்து பார்க்கும்பொழுதும் அதுக்கு கீழே இருந்து பார்க்கும்போது நேரில் பார்க்கும்போது அந்த இடம் சூப்பராகவே இருந்தது. அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனோடனே ஒரு பெரிய டென்ட்டு மாதிரி கட்டி அதுக்குள்ளே நிறைய ஸ்டால்ஸ் எல்லாம் இருந்தது. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு போய் பார்த்தோம். இவங்களுடைய ட்ரெஸ்ஸஸ்ஸு, அப்புறம் இவங்களுடைய ஆர்னமெண்ட்ஸு, சோஃபா, அப்புறம் பர்ஃப்யூம்ஸ் கடைங்க கொஞ்சம் இருந்தது. அப்புறம் ஒரு 2, 3 டாய் கடை. பெருசாக சொல்லிக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை. அதை மட்டும் பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்துட்டோம். அப்புறம் ஒரே ஒரு வெஜிடபிள் ஸ்டால் மட்டும் இருந்தது. அது ஃப்ரெஷ்ஷாக ஃபார்மர்ஸ் அங்கேயே க்ரோ பண்ணி எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ணுற மாதிரி போல். பெருசாக ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் ஸ்டால் தான் இருந்தது. இருந்தாலும் ஒன்றும் பெருசாக இல்லை அங்கே சொல்லிக்கிற அளவுக்கு. அதனால் அப்படியே நாங்கள் வெளியில் வந்துட்டோம் பார்த்துட்டு.
ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சைக்கிள் வச்சு ஸ்டண்ட் ஷோ மாரி பண்ணிட்டுருந்தாங்க. கரெக்ட்டா முடியிற சமயம் ஏன்னா அந்த சமயம் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 11:00 ஆயிடுச்சு. அதுக்கு பக்கத்தில இந்த மாரி ஸ்டேஜில ப்ரோகிராம்ஸ்லாம் பண்ணிட்டுருந்தாங்க. நாங்க ஃபஸ்ட்டு இதை பார்த்து தான் உள்ளயே போனோம். ஆனா இதெல்லாம் நின்னு பார்க்கல. நாங்க டைரக்ட்டா உள்ள போயிட்டோம். ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஷோ ஓடிட்டுருந்துச்சு கடைசி. அது கரெக்ட்டா நாங்க அந்த சைக்கிள் ஷோ முடிச்சுட்டு இந்த சைடு வந்தோனே எல்லாரும் முடிச்சுட்டு கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா முடிஞ்சிருச்சு ப்ரோகிராம் அதுக்குள்ள. ப்ரோகிராம்லாமே எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட எல்லாருமே ஃபேமிலியா அங்கேயே உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அத ஸ்டேஜுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நெறைய சேர்ஸ் போட்டிருந்துச்சு. அதே இடத்துல வந்து நெறைய பீன் பேகு, கொஞ்சம் சின்னதா ஃப்ளோட்டிங் பெட் மாதிரிலாம் போட்டிருந்துச்சு. ஃப்ளோட்டிங்னா அந்த பீன் பேக் மாதிரியே ஒரு பெட் மாதிரி சின்னதா பசங்க உட்காந்து படுத்துக்கிட்டே பார்க்குற மாதிரி, இது மாரி நெறைய இருந்துச்சு. நடந்து நடந்து கால் வலிக்குதுன்னு நாங்களும் கொஞ்சம் நேரம் உட்காந்து அங்க ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சுட்டோம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். கொஞ்சம் நெறைய பேர் கிளம்புனோனே அந்த இடத்துல பேக்ஸ் எல்லாம் நெறையா கிடந்துச்சு. அந்த பீன் பேக்லாம் கிடந்துச்சு. அதை பார்த்த உடனே என் பொண்ணு, என் பையன் எல்லாரும் அத எடுத்து போட்டு விளாட ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம ஊர்ல எப்படி எக்ஸிபிஷன் அதே மாதிரி தான் இங்க. நம்ம ஊர்ல எப்படி அது எக்ஸிபிஷனுக்குள்ள ஃபுட்டு ஸ்டால்ஸ் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி தான் இங்க. கிட்டத்தட்ட எனக்கு பெருசா வித்தியாசம் ஒண்ணும் தெரியல. எக்ஸ்ட்ரா ஒண்ணு பார்த்தா ஃபயர் ஒர்க் மட்டும் தான். ஆனா பயங்கர குளுருங்க. நாங்க அத முடிச்சுட்டு வெளியில வரும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 11 மணி ஆயிடுச்சு. 11 மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு. இப்ப என் பொண்ணு விளையாடுற சமயம்லாம் பார்த்தா பயங்கர குளுரு. எனக்கு கை, காலெல்லாம் பயங்கரமா நடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்ளோ குளுரு. வின்டர் கேப்பு இதெல்லாம் இல்லாம அங்க போனா அவ்வளோதான். ஆனா நெறைய பேர் அது இல்லாம வந்திருந்தாங்க. அவங்களுக்குலாம் குளிருமோ என்னமோ தெரியல. ஆனா எனக்கெல்லாம் பயங்கர குளிரா இருந்தது. நடக்கும்போது கூட அந்த அளவுக்கு தெரியல. இந்த இடத்துல கொஞ்ச நேரம் உட்காரும்பொழுது தான் ரொம்ப அதிகமா குளிருச்சு. அதுக்கப்புறம் கிளம்பலான்னு சொன்னா, அது என் பையனும், என் பொண்ணும் இதில விளையாண்டுட்டு வரவே இல்ல. ஒரு 11:30க்கு மேலேயே இருக்கும். அதுக்கப்புறம் கிளம்பலாம் என்னால முடியலன்னு சொல்லி கிளம்பிட்டோம். மஸ்கட்ல இருக்கவங்க யாரோ போறதா இருந்தா, இந்த வின்டர் கேப்பு, சாக்ஸு, ஸ்வெட்டர், ஷூஸ் இதெல்லாம் இல்லாம கண்டிப்பா அங்க போயிடவே போயிடாதீங்க. ஏன்னா, குளிர் ரொம்ப அதிகமா இருக்கு. அது இல்லாம போனா அந்த இடத்துல வந்து என்ஜாய் பண்ண முடியாது. நம்ம ஜாலியா இருக்க முடியாது. நாங்க கிளம்பி வரும்போது பார்த்தீங்கன்னா, டைம் 11:45 இருக்கும். இருந்தாலுமே உள்ள நெறைய பேர் இன்னுமே இருக்கிறாங்க. இந்த லாங் வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால, அடுத்த நாள் அசெஷன் டே அப்படிங்கிறதுனால, லீவு அப்படிங்கிறதுனால எல்லாருமே அங்கேயே இருந்து கொஞ்ச நேரம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க போல. ஆனா நாங்க கிளம்பிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.